இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் இன்று அவர்களது பெற்றோர்களும் பங்கேற்க உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி கட்டிடத்தில் மெட்ரோ ரயில் பணியால் விரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த கட்டிடத்தை சீரமைக்கவும் கல்லூரியை வேறு இடத்திற்கு மாற்ற அரசு முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து கடந்த 3ஆம் தேதி முதல் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சட்டக்கல்லூரி வளாகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்றைய போராட்டத்தில் தங்களுடன் பெற்றோர்களும் கலந்து கொள்ள உள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவர்களின் போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருவதால் மாணவர்கள் தங்களது பெற்றோரையும் போராட்டத்துக்கு அழைத்து உள்ளிருப்பில் ஈடுபட வைக்க முடிவு செய்துள்ளனர். சென்னையில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்கள் இங்கே இன்று தங்களுக்கு ஆதரவு தெரிவித்து போராடுவதாக மாணவர்கள் கூறியுள்ளனர். தொடர்ந்து 8வது நாளாக மாணவர்களின் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் நாளை கல்லூரி திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இடமாற்றம் தொடர்பான பிரச்சினைக்கு முடிவு தெரியாமல் கல்லூரிக்கு செல்ல மாட்டோம் என்று மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். நாளை கல்லூரி திறக்கப்படுவதால் மாணவர்கள் கல்லூரி திறந்தாலும் எங்களது போராட்டத்துக்கு அரசு தரப்பிலிருந்து முடிவை தெரிவிக்கும் வரை நாங்கள் போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை. அனைத்து மாணவர் சமுதாயத்தை இங்கே ஒன்று திரட்ட காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் அரசு தரப்பிலிருந்து முடிவு சொல்லும் வரை எங்கள் கல்லூரி நடைபெற்றாலும் மாணவர்கள் போராட்டம் தொடரும்.